ஆழத்தினம்பட்டி இருக்கு போவோம் ஜூட்டு விடு. இப்போ நம்ம ஆழத்தினம்பட்டி ஏரி வந்தாச்சு. ஏன்னா அந்த ஆழத்தினம்பட்டி ஏரி வழிஞ்சாதான் ரெட்டியாப்பட்டி ஏரிக்கே தண்ணி வரும். அது மூலியமா தான் நம்ம ஊர் ஆழத்தினம்பட்டி ஏரிக்கே கல்லாங்குத்து ஏரி தான் இந்த சோறு போடும். அடுத்த நான் அங்கே போமா கல்லாங்குத்தி ஏரிக்கே சோறு நெல் விளைக்கிறது அங்கே சித்தமா வரா. இங்கதான் மங்க அவ்வளோ பெரிய மீனை பிடிச்சவங்க பிடிச்சி விட்டுட்டேமங்க ஓடி போச்சு. ஏய் பிரபா பார்த்தாண்டா அதான் சொன்னேன் மாடு என்ன குளிப்பாட்டு நீர் மாசுபாடுன்னு பாரு. ஏய் மாடு குளிப்பாட்டதெல்லாம் என்னடா இப்போதான் இங்கே சுத்தம் பண்ணியிருப்பாங்களா டெடி. தண்ணி நிறைய வழியுது அதை பார்க்கறதுக்கு வந்துட்டோம். ஏய் அவன் நீச்சல் தெரியாதுடா பார்த்து கூப்பிட்டோடா. அதை என்ன பங்கு சோட்டை அடிச்சுருக்காங்க. நம்மளும் ஒரு சொரக்கம் போடுவோமா பங்கு வேணாம் பங்கு இதுக்குள்ளே தண்ணி விட்டா தெரியும் நினைக்கிறேன் கொஞ்சம். நண்பர்களே ஆழத்தினம்பட்டி ஏரி எப்படி கடல் மாதிரி இருக்கா? குட்டி கடல்னு சொன்னல அந்த ஏரி தான் இது. குட்டி கடல்ல நம்ம ஏரியா சைடு தான் கடலே தம்பியே குட்டி கடலுப்பா. பங்கு இதுக்குள்ள மீன் என்ன கடலுப்பா? நம்ம ஊர் குட்டை பங்கு. என்னடா ஏ நம்ம ஊர் நம்மளே கேவலம் எடுத்து பேசுறாங்க நண்பர்களே. இவனே வெளியூர்ல இருந்து வந்து மீன் பங்கு. இவனே வெளியூர்ல இருந்து வந்து நம்ம ஊர் பரவாயில்ல. இந்த ஊர் தான் நாங்க. இந்த ஊர்ல அவனை பாத்திருக்கியா பங்கு? தெரியாது சின்ன வயசுல உனக்கு. யாரு நீ? யாரு நீ? பார்த்தது நானு இல்லையே. நீனே பார்த்துருப்பானா? நான் உன்னை பார்த்தது இல்லை. பண்டிய வாடா ஒரு குளியா போலாம். பங்கு தண்ணி கம்மியா வருது பங்கு. இங்க பாரு இவ்வளவு கால்லாம் ஃபுல்லா நம்ம முங்கே இவ்வளவு வரும் தெரியுமா? கம்முனரா பங்கு. அதே வளைஞ்சு போவியா? அந்த ரோடு மேல ஏறி போவோம். அதெல்லாம் காமி அந்த ரோட்டு மேல ஏறி போவோம். இப்போ ரோட்டு கீழே போகுது. ஆழத்தினம்பட்டி ஏரி வந்துட்டோம். அங்கே அது வந்து அதுல இருந்து வாட்டர் போட்டு இதுல கனெக்ஷன் வந்து இதுல போகுது தெரியுமா? பைப் லைன் கொடுத்துருக்காங்க. போடுறா பார்க்கலாம். அதாவது நாங்கள் போகிறோம் முறைக்கிறோம் அடிச்சு விடாமங்க. இந்த பாரு இங்க தண்ணியே வரல. நீர்வத்து மாதிரி உள்ள இருந்து வராம போறா. இங்கிட்டு தண்ணியே வரல. பொங்கு எங்க பொங்க காணா பொங்கு. இந்த சைடு இருக்க குட்டி பசங்களுக்குலாம் டக்கு டக்கு நீச்சல் தெரிஞ்சிருந்தா. ஏன்னா தண்ணி இருக்க இடத்துல வந்து அதுக்கு இருந்த மாதிரி வாழ கத்துக்குவாங்க. நம்ம கூட ஒரு தத்தி சுத்துட்டு பாரு நீச்சலே தெரியாம. வெக்கமே இல்லையாடா சோறு தானே திங்கிற. வெறும் ஒரு இது தம்பி ஒரு சொரக்கம் போடுறா. அழகா ஒரு கேப்சர். இவருக்கு நீச்சல் கத்துதாயா? சின்னதா பெருசா உங்க உழைப்பால ஒண்ணு வந்ததுல. நீ அடுத்த நீ குதி நீ குதி. நான் காணாமங்க அவனா உள்ளே உள் நீச்சல் அவ்வளவு தூரம் பெரிய ஆளு தான். அந்த கம்பத்துக்கு போயிட்டு தம்பி. வேணா நீ வாயா நீ வாயா. கோபி மீண்டும் தரப்புக்கு வந்து விட்டோம். ஆழத்தினம்பட்டி குட்டி கடலுக்கு வந்தாச்சு. இங்க பாருங்க அருமையான குட்டி கடல் வலிஞ்சிருச்சு. இங்க இருந்து தான் ரெட்டியாப்பட்டி இருக்கு தண்ணி போகுது. இப்போதைக்கு தண்ணி கம்மியா தான் வந்துட்டு இருக்கு. நன்றி நம்ம ஊர்ல எல்லாம் தோடம் இருந்தா உனக்கு என்ன தண்ணி பார்க்க போறிய தோடம் இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. ஆனா தோட்டமே இல்லைனாலும் அந்த தண்ணியை பார்க்கறதுக்கு போது தண்ணி வரும்போது தண்ணியை பார்த்தாலே தண்ணி சொல்லும் நமக்கு. போறேன்டி. அவங்களுக்கு என்ன பங்கு தெரியும்? அவங்க சும்மா சொல்லுவாங்க. போடுறான் பாரு காய்ஸ் வந்து இப்போ நீ வீடியோ பிடிச்சி போறதுனாலதான் நம்ம ஊர் மக்களுக்கே தெரியும் ரெட்டியாப்பட்டி ஏரி சரி ஆத்திரம்பட்டி ஏரி வந்து சாட்டுக்கு அப்படின்னு வந்து பார்ப்பாங்க. அதனால போறோம். அழிஞ்சு 2-3 வாரம் கழிச்சு வந்து போட்டா வைக்கிறா. மீன் இங்க போற எங்க தெரிஞ்சா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அங்க இருந்து வந்துக்கோங்க. பார்க்கல பங்கு ஏறுது அப்படியே. இப்படி ஏறுனுச்சு நல்லது. அங்க போய் ஆமாண்டா எப்பயுமே ஏறும். ஏன்னு கேளு தண்ணி எந்த சைடு போதோ அதுக்கு ஆப்போசிட்ல தான் மீன் போவோம். அதோட ஏன்னா அது எதிர்நீச்சல் போடுது. வாழ்க்கைக்கு எதிர்நீச்சல் போடுது பங்க. அந்த மீன் கூட எதிர்நீச்சல் போடுது. நம்ம தான் ஒண்ணு முன்னாடி பெரிய வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். இருப்பங்க இப்ப அடிக்கிறவங்க பாரு. பங்கு நீ மீனவன் நிரூபிச்சவங்க. நீ பெரிய ஆளுதான்.
எப்போ வந்தாலும் உன் கையில் மட்டும் ஆத்திரமுட்டில் மீன் மாட்டிக்கிது எப்படி? ஏய் நான் வந்து மீனவன்றா. பங்கு இது விட்டுறலாம் உங்களுக்கு செத்து போயிரும் பங்கு டக்குனு. பங்கு விரால் மீன் என்னைக்கு செத்து இருக்கு? ஏய் ஆத்திரம்டியிலே நான் தான் ஃபர்ஸ்ட் மீனை உள்ள விட்டாளு. ஏய் எங்கடா இங்கே போகுது? போயிருச்சு பங்கு. பாருங்க பாருங்க பாரு போதுடா புடிச்ச மங்க புடிச்சியா? போச்சு போச்சு. புடி புடி புடி. ஐயோ புடிச்சிட்டேன் புடிச்சிட்டேன். புடிச்சியா? இப்படி எடுக்கட்ட இந்த ஆங்கிள் எடுக்கட்டா? இல்ல இல்ல இதுல எடு. ஏய் என்ன பெரிய ஆள் நீங்க நண்பர்களே. பங்கு நீ மீனவன் நிரூபிச்சிட்ட. எங்க காமி காமி உழுந்துட போகுது. இவ்வளோ பெரிய மீனை முடிச்சேன். சப்போர்ட் மீன் பங்கு. தரைக்கு வா பங்கு எப்படி பங்கு இது மாதிரிலாம் மீன் பிடிக்கிற? நான் மீனவன்னு சொன்னேன், நீங்கள் நம்பல. இங்கே பாரு நண்பர்களே, இவ்வளோ பெரிய மீனை பிடிச்சிட்டேன் நான். பாருங்க பாருங்க. பங்கு செத்து போயிருப்பது பங்கு. ஒரு உசுர இப்போ பாருங்க. இப்போ நம்மளால வந்து மணிக்கிட்ட இருந்து மீனை கை மாற்றி ஒரு கவர் எடுக்க போயிருக்காரு பங்கு வந்து. இவன் வந்து மீனை பிடிச்சி அதுக்கு தண்ணி காமிச்சிட்டு வந்துருக்கான். விட்றாடா வந்தா கொன்னே போட்டுருவனே பாத்துக்க. கம்முனுரா நீ பாட்டு விட்றாடா. உருவா கீழே போட்டுறாடா. டக்குன்னு கூட செத்துக்கிட்டு போயிட போகுது. ஏய் இவ்வளோ பெரிய மீனை பிடிச்சேன். ஓட்டையாடுடே பங்கு வேற கவரை மாற்றணும்ல செத்து டக்குன்னு. மீன் பார்த்துக்குங்க எவ்வளோ பெருசு இருக்குது. கையிலே பிடிச்சேன் மீனை ஒன்று காட்டிட்டேனா பங்கு பிடிச்சிட்டேன். பங்கு பொய் சொல்லாத பங்கு. இப்போ ஜோடி மீன் பிடிச்சி விட்டால் இருக்குடா மீன் ஃபர்ஸ்ட் கையில இருந்து மாட்டலாம். பட்டம் நில்லு பிடிச்சிட்டேன். காமி காமி காமி. உங்களே ஜோடி மீன் பிடிச்சிட்டேன். அதே சம்பட்ட பங்கு. அதோட பொண்டாட்டின்னு நினைக்கிறேன். புருஷன் தேடி வந்துருச்சு. போடு போடு கவருக்குள்ள போடு. எப்படி அந்த சரி எங்க அது எத்த சோடுங்க காமி. ஓ பிரான்ஸ் மணி ஜோடி மீனை பிடிச்சி விட்டா நல்லா தெரியுதா? இல்ல ஓகே. எப்படியோ ஆலத்திரம்பட்டியிலேருந்து மீனை பிடிச்சிட்டு கிளம்பிட்டோம். மீன் பிடிச்சது யாரு? நானு. தம்பி நான் தான் பிடிச்சேன். இப்போ யாரு பிடிச்சிருக்கான்? அதுதான் பேச்சு. தம்பி கையில யார் வேணுமா பிடிச்சிருக்கலாம். அங்க களத்துல யாரு பிடிச்சாரு தானே மெயின் களமா அது. இப்ப ஏரியில பிடிக்கல மீனா. என்ன சிரிப்பு உனக்கு? இது ஜோக்கா? நீ ஜோக்காவும் சிரிச்சாலும் என்கரேஜ் பண்ணிட்டு இருக்க. இது ஜோக்காடா? இல்ல ஆலத்திரம்பட்டியிலிருந்து பார்க்குற நண்பர்களுக்கு உங்களுக்கு ஒரு ரெக்வெஸ்ட். இந்த ஏரி தண்ணியை வந்து ரொம்ப டேமேஜ் பண்ணிட்டீங்க நீங்களே. எனக்கு அதான் இந்த ஏரியாவில் கொஞ்சம் சங்கட்டமாக இருக்குது. இங்கே பாருங்கள் ஃபுல்லாக குப்பையுமா போட்டு நல்லா இல்லை. இந்த ஊர் தலைவரை யாரோ பார்த்தீங்கன்னா இதை மட்டும் கொஞ்சம் சரி பண்ணியிருங்கப்பா. இங்கே பாருங்கள் இது கடையில் சேலையில் அது இதுன்னு மாட்டி மாட்டி மீன் எப்படி போகுது பாருங்கள். சே இவ்வளோ மாதோட நம்ம ஊரை நம்மளே நல்லா வச்சுக்கணுன்னு ஆசைப்பட்டேன். வேறு ஒன்றும் இல்லை. பார்க்கணுன்னு நினச்சேன் சொல்லணும்னு நினச்சேன் சொல்லிட்டேன்.